சீக்கிரம் கொண்டாயா. இது மட்டன் பிரியாணியா மட்டமான பிரியாணியா? ஸ்பெஷல் பிரியாணிங்க. வருமானம் போனாலும் என் தலை தப்பிச்சது ஆண்டவனே. நமக்கு இது மட்டன் தான். மட்டன் காருங்க ரொம்ப உஷாரா பண்ணலோ. உள்ள காரியை பார்த்துட்டானுங்க. காடு வச்சா காடு பஞ்சி அதே லுங்கிதான். நல்லா சாப்பிடு. சூர்யா, அப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் கார்ல வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். சரிப்பா. என்ன சூர்யா இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் டீச்சர். எங்க அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்ன சூர்யா உனக்கு பிறந்தநாள்ன்ற திதின்ற? நான் பிறந்த அன்னைக்கு தான் டீச்சர் எங்க அம்மா இறந்தாங்க. சரி போய் உட்கார். ஓகே டீச்சர். என்ன சூர்யா நீ பிறந்த அன்னைக்குதான் உங்க அம்மா இறந்தாங்களா? ஆமா விசா, அதனாலதான் நான் பிறந்த நாளே கொண்டாடுறது இல்ல. லீப் வருஷத்துல பிறந்தவங்க கூட 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா ஆண்டவன் எனக்கு ஆயுள் முழுக்க கொண்டாடுறபடி பண்ணிட்டான். ஏய் சூர்யா என்ன பாரு, என் முகத்தை பாரு. இது வரைக்கும் நீ சூர்யா மட்டும்தான். ஆனா இப்ப உனக்குள்ள விசா இருக்கா. நீ எதுக்கும் கண்கணம் கூடாது என்ன, சரியா? தலையாட்டாத, வாயை திறந்து சரின்னு சொல்லணும். சரி. சரின்னு இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்லாத, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்ல செல்லம். சரி. இப்பதான் நீ ஏன் சூர்யா. இனிமே எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். சரி நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமா? சரி கொண்டாடலாம். ஆனா எப்படி கொண்டாடுறது? புதுமையா கொண்டாடலாமா? புதுமையாவா? ஆமா, இன்னைக்கு தானே உனக்கு பிறந்த நாள். உடம்புல துணியே இல்லாம பிறந்திருக்கல. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் வரவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. மத்தவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சறதுக்கு முன்னாடி நானே உன்னை தூக்கி கொஞ்சிக்கிறேன். ஐயோ என் செல்லம், என் குட்டி, என் பொட்டு.
வாய வழுக்கையா இருக்கு. மூக்க பாரு. மாப்ள ஆடு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போட்டுருவாங்களோ? இல்ல மச்சான். சொல்லு சொல்லு மச்சான், ஆடு பல்ல வளர்க்கல மச்சான். உனக்கு ஆடு எவ்வளவோ பரவாயில்ல. சிச்சி ஐயே என்னத்த நெருப்புல போட்டு சுடுறேன்? அதான் மாமி நல்லா பாருங்க ஆடிக்கும். என்ன கன்றாவியோ கொடல பெரட்டிண்டு வருது. எதுக்காக இப்படி நெருப்புல போட்டு சுடுறேன்? செத்ததுக்கு அப்புறமும் சித்திரவதையா? பேச்சலர் சார் செத்து இப்படி வாங்கோ. என்ன மாமி முற்றத்துல இப்படி அசிங்கம் பண்றாளே, செத்து நீங்க கேட்கப்படாதோ? மாமி தோலை உரிச்சிட்டா அதோட டேஸ்ட் குறைஞ்சிரும். அப்படியே போட்டு வாட்டி குழம்பு வச்சா அடா 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 என்னமா டேஸ்டா இருக்கு தெரியுமா? உங்களாண்ட போய் சொல்லும் பார், நீ ஒண்ணும் புரியல. நாக்குக்கு புரியுதா மாமி? என்ன கன்றாவியோ, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ தெரியல. அப்படிதான் சொல்லுங்க. இதெல்லாம் போட்டு வாட்டுறீங்களே, கூட இது இருக்குதா? இதெல்லாம் இல்லாமலா இது? மோளக்காரனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு சொல்லி அனுப்புறோம். வீட்டுக்குள்ள உட்காந்து மோப்பம் முடிச்சிட்டாரு. ஓ ஐயோ அருவா. ஏண்டா மதன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டியா? நானா போக மாட்டேன்னு சொல்றேன். 1500 ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, நாளைக்கே போறேன். என்னது 1500 ரூபாயா? அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டா எவன் பைக்கோ எடுத்துட்டு வந்து ஊர் சுத்துற, அதுக்கு 50 100 செலவு பண்ற, அதை சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டலாம்ல? ஏண்டா வெட்டி பந்தா உனக்கு? நீ நல்லா படிச்சா உன் தலையெழுத்து மாறும் தானே 4 இடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னை படிக்க வைக்கிற. நீ நல்லா படிச்சு பாஸ் மார்க் வாங்குற வழிய பாருப்பா, உன் தலையெழுத்து மாறும். அதெல்லாம் எனக்கு தெரியும். பாஸ் ஃபெயில பத்தி நீ என்கிட்ட பேசாத. முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாரு. ஆம்பளை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றது குடும்பத்துக்கு ஆகாது. இடத்த காலி பண்ணு பாப்போ. 50 100 இருந்தா உங்க அப்பா புடிங்கிட்டு போயிடுறான். நீ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு 1000 500 போடுங்கற. என் தலையெழுத்து என்னைக்குதான் மாறுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எப்படியாவது போய் தொலை. என்னடா மச்சான், ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல? அதுவாடா, நம்ம எச்எம் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுன்னு டார்ச்சர் பண்றாரா. அதான் மச்சான் வரல. உனக்கு பணம் கட்டியாச்சுடா மச்சி. யாரா கட்டுனது? டேய், உனக்காக சூர்யா தானே அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி கட்டினா. தேங்க்ஸ்டா மச்சான். ஆமா பவித்ரா வெங்க 2 நாளா காணோம். ஏண்டி உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போனாளா? நிஷா, இவங்கலாம் யாரு? உன் கூட படிக்கிற பிள்ளைங்களா? ஆமா மச்சான், இவ சரண்யா, இவ காயத்ரி, இவ மாலினி. அவங்கலாம் இவ மதன், இவ அன்பு, அவ அனில். என்னடி இவரு விருமாண்டி மாதிரி இருக்காரு? விருமாண்டில தாயே, விசாவை கட்டிக்க போற முறை மாமா. பேரும் பருது பாண்டி. விசாவுக்கு பரிச்சை முடிஞ்ச கையோட 2 பேத்துக்கும் கல்யாணம். நாள் கூட குறிச்சாச்சு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அனுப்புறோம். 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க. எல்லாரும் அவசியம் வந்துடணும், சரியா? கண்டிப்பா வந்துடும். நீ அடங்கவே மாட்டியா மச்சான்? மாப்ள, நீ தங்கச்சியை கூட்டி வீட்டுக்கு போ, நான் தனியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். சரி இந்தா. விசா, வா விசா போலாம். வா விசா. அட வாமா. வா. ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்தா நல்லா ஜாலியா இருக்கும். வல்லவன் செட்டிநாடு ஏசி உணவகம். ஒரு படி படிச்ச வேண்டியதான். எங்க உட்கார? நல்லா பசி. இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வெட்டி வெட்ட வேண்டியதான். ஊருக்கே போடுற ஏரிசியா இந்த ஒரு ரூம்குள்ள போட்டுருக்கான். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? பிரியாணி, சாப்பாடு. பிரியாணி உண்டுவா? சிக்கன், மட்டன், வான்கோழி பிரியாணி. எது சார் வேணும்? வான்கோழி பிரியாணியா? ஆமா சார், இந்த ஹோட்டல்லையே இதான் சார் ஸ்பெஷல். அப்ப அதே கொண்டு வாப்போ. ஓகே சார். சீக்கிரம் கொண்டு வா, பசி கிள்ளுது. என்னது, அந்த ஹோட்டல்ல எதுவுமே கேட்காம டக்கு டக்குன்னு கொண்டு வச்சாங்க. இந்த ஹோட்டல்ல கேட்டு கேட்டு வச்சாங்களே. ஒருவேளை உள்ள இருக்கிற காடை பார்க்கலையோ? பார்த்துக்கணுமே. வேற என்ன சார் வேணும்? சாப்பிட்டு சொல்றேன். ஆமா, இவரு நடந்து போக மாட்டாரா? வரும்போது நடந்தா சார் வந்தாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கலனா உருப்படியா நடந்து போக விடுவோமா? கால் 2ஐயும் அடிச்சு நொறுக்கி அனுப்பி விட்டுருக்கோம். காசு இல்லாம சாப்பிட்டானா? ஆமா. தவஞ்சாரி பைய. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் 2 இழுப்பு இழுத்து போனேன். நாங்க போதும் போதுங்கிற அளவு கொடுத்துட்டோம். நீங்க நல்லா காலை கடிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன ருசி, என்ன ருசி. இதெல்லாம் என் மாப்பிளைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. என்ன இருந்தாலும் ஏன் முகராசி அவனுக்கு வருமா? சார் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? போதும் போதும். இது என்ன? பில்லுங்க.
இல்ல ஆமா. எதுக்கு? நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு பணம். பணமா? ஆமா. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. கிரெடிட் கார்டு வேணா இருக்கு. கொடுங்க. இந்தா. என்னையா பணம் இல்ல? இதான் சார் கொடுத்தாரு. என்னையா இன்னைக்கு வர்றவன் எல்லாம் சாவுகராக்கியா இருக்கான். சாப்பிட்டு எல்லாம் தொட்டு கொடுக்காம போறான். இப்பதான் ஒருத்தனை அடிச்சு விரட்டி விட்டுருக்கோம். சரி போய் அவனை கூட்டு வா. சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. எதுக்கு? தெரியல சார், வாங்க. போ வரேன். இதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு வரக்கூடாது சார். இவர்தானா? ஐயாவ ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போப்பா. ஓகே சார். சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு நாங்க ஒரு நல்ல ஸ்பெஷல் சூப் கொடுப்போம். அத போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. இந்த வர்றேன். இந்த ஹோட்டல்ல எல்லாம் விதவிதமா கவனிக்கிறாங்கயா. டோன்ட் டச் மீ. ஒழுக்க தலையா, இன்னைக்கு உன் எலும்ப ஒடிச்சு சூப் வச்சு போறவா. அத்தை ஊரு கிளம்புற அத்தை. மச்சான் வந்தா நேரா பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லுங்க. சரிப்பா. மட்டுமா விசா? அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல அண்ணன் கிட்ட சொல்லிடு. வர சித்திரை மாசம் ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிடு. என்ன அத்தை நீங்க வரும்போது அந்த பக்கத்து வீட்டு மாமியா மறக்காம கூட்டுவாங்க அத்தை. சரி சரி. என்னங்க இது ஊர் கிளம்பிட்டீங்களா? மோளக்காரனே மாமி எல்லாம் கல்யாணத்துக்கு வராங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வரீங்க. உங்க கல்யாணத்துல கிடா வெட்டீங்களா? அது இல்லாமலா? அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். போயிட்டு வரேன் அத்தை. குட்டி போயிட்டு வரட்டுமா? பாத்துக்கோப்பா. சரிங்க அத்தை. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்க. மாப்பிள மாப்பிள நான் தான் மாப்பிள முத்துக்கால. மச்சான் என்ன மச்சான் வேற இது? எல்லாம் காடு மாப்பிள காடு. எது காடா? ஆமா மாப்பிள. இந்த காடுல காசு